guys, welcome to Exams Daily. இனிமேல் நம்ம இந்த சீரீஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அணி இலக்கணம். நிறைய பேர் அணி இலக்கணம் போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம இந்த சீரீஸ்ல தினமும் ஒரு அணி நல்லா டீடைல்டா பார்க்க போறோம். ரொம்பவே புரியுற மாதிரியும் பார்க்க போறோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயல்பு நவிர்ச்சி அணி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அணி அப்படின்னா என்ன? அழகு அப்படின்னு அர்த்தம். ஒரு செய்யுள இன்னும் அழகுபடுத்துறதுக்காக அதுல சேர்க்கக்கூடிய ஒரு சில டெக்னிக்கை தான் அணி அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த இயல்பு நவிர்ச்சி அணிக்கு தன்மை அணி தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கு. ஓகேவா? என்ன இயல்பு நவிர்ச்சி அணினா பெயர்ல இருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இயல்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த கவிஞர் அப்படியே சொல்லியிருப்பார். அதுல எந்த ஒரு கூட்டல் குறைச்சலோ இல்லாம நடக்கிற விஷயத்த இருக்கிறத அப்படியே சொன்னாரு அப்படின்னா அதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. எக்ஸாம்பிள் பாருங்க. தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கண்ணுக்குட்டி. அம்மா என்றது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. ஸோ இதெல்லாமே ஒரு தோட்டத்துல பசுவுக்கும் அதனுடைய கன்றுக்கும் நடக்கக்கூடிய இயல்பான ஒரு சினாரியோ. இதுல எந்த ஒரு உவமையும் வரல, எந்த ஒரு உருவகமும் வரல. ஸோ நார்மலா இருக்கிறபடியே சொல்றதுதான் இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த நவிர்ச்சி அணிக்கு தன்மை அணி அப்படின்ற ஒரு பெயரும் இருக்குன்றத சொன்னோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி டெய்லி நம்ம ஒரு அணி பார்க்கலாம். இந்த சீரீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ guys, தேங்க்யூ so much. Bye bye.